லோன் கேட்கும்போது ரொம்ப அருமையா கொடுத்துட்டு லோன் க்ளோஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க சார். எப்படியா இருந்தாலும் அவர்கிட்ட டிராக்டர் பிடிங்கிருவீங்க அவ்வளவுதானே. அதானே மேட்ரு. கண்டிப்பாக. இப்ப கேக்குறேன் சார். 3 நாள் பப்ளிக் பேராசியா இருக்காங்களோ அத்தனை நாள் நீங்க ஏமாந்துட்டு தான் சார் இருப்பீங்க. பாரதி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, படிச்சவங்க சூதுவாது பண்ணப்படாது. இதுக்கு மேல நான் சொல்லவே மாட்டேன். என்ன லோன் மட்டும் வாங்கவே கூடாது உங்க அனுபவத்திலேன்னு சொல்லுங்க. சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். இருக்கிற லோன்லயே ஃபர்ஸ்ட் லோன் அப்படிங்கிறது ஹவுசிங் லோன் அப்படின்னு நான் காரணம் சொல்லுங்க. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. 95% வந்து இன்ட்ரெஸ்டா தான் எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் தான் எடுப்பாங்க இல்லையா? டெஃபினெட்லி 4 வருஷம் கழிச்சு போய் கேட்கும்போது 30 லட்சத்துல 28,50,000 லோன் அப்படியே இருக்கு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. 50,000 1,50,000 மட்டும் தான் ரெடியூஸ் ஆயிருக்கு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இத போய் நான் க்ளோஸ் பண்ணணும்னு போனா லோன் கேட்கும்போது ரொம்ப அருமையா கொடுத்துட்டு லோன் க்ளோஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க சார். அவ்வளவு அடியும் வாங்கிட்டு நீங்க இப்படி உசுரோட நடமறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். சார் எவ்வளவு கடன் கட்டிங்க பேங்க்ல? சார் நான் வந்து 30 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினேன் சார். கொடுத்தாங்களா? கடைக்காரர் கொடுத்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு 1 மாசம். அது தேவையில்ல. அது அனாவசியம். வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். என்ன கெடுல கொடுத்தாங்க? 28,000 ரூபாய். 28,000. எத்தனை ஆண்டுல கட்டுவீங்க? 20 ஆண்டு. 20 ஆண்டு. ஒரு மாச வட்டி எவ்வளவு ஆகும் தெரியுமா? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்கங்க. மாத வட்டி எவ்வளவு ஆகும் அந்த 30 லட்சத்துக்கு தெரியுமா? 9.5% அவங்க சொன்னது சார். எனக்கு தொகை சொல்லுங்க சார். இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ, பொதுவா சொல்லுவான். இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ, பிரின்சிபல் இவ்வளோன்னு கண்டிப்பா சொல்லல. அதை பத்தி எனக்கு தெரியாது. ஏன் நீங்க கேட்டு கேவாங்கல்ல? அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. மாத வட்டி வந்து பாத்தீங்கன்னா 30 லட்சத்துக்கு 1 ரூபாய் வட்டி போட்டாவே சார் எவ்வளவு சார் ஆகும்? ஆனா பிக்காரிப்பட அரபு நிறுவ கதையா சொல்லி அப்படின்னு சரிட்டு ஒரே வார்த்தையில ஊத்த பொண்ணு போயிட்டாரு சார். நார்மல் மேன் அப்படிதான் சார் இருப்பாரு. இதுக்காக நாங்க பேங்க் எக்ஸாம் எழுதிட்டு அவங்கள்ட்ட லோன் வாங்க முடியும்? அப்படி சொல்லுவல்ல சார். நீங்க சொல்றது புரியுது. அவருக்கு எப்படி குறையும் அப்ப கணக்கு சொல்லுங்க. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. ஏன்னா புரிதல் இல்லாம தானே அவர் கேக்குறதா நீங்க நினைக்கிறீங்க. டெஃபினெட்லி நான் 30 லட்சம் ரூபா லோன் வாங்கியிருக்கேங்க. மாசம் 30,000 மணிக்கு நான் பணம் கட்டியிருக்கேன். 5 வருஷம் கட்டிட்டேன். இப்போ எங்க கையில காசு வந்துருச்சு. நான் ப்ரீ க்ளோஸ் பண்ணணும். எவ்வளவு பணம் கேட்பீங்க? ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. நான் பிரேக் தர்றேன் சார் உங்களுக்கு. நான் பேப்பர் பேனெல்லாம் தரேன். ஏன்னா கடைசியில ஒரு வாய் கணக்கு சொல்லி ஒண்ணுமே புரியாம போயிடக்கூடாது. இதுக்கு போய் டென்ஷன் ஆகுற. சக்கரன்னு கூப்பிட்டு என்ன சாக்கடையில தள்ளிட்டியாடா. சக்கரை கண் கலங்கி இருக்கு, இதயமே கலங்கிருச்சுடா. உங்களுக்குலாம் எப்படி அஜெண்டா இருக்கோ அது மாதிரி எனக்கும் அஜெண்டா இருக்குல்ல. அதை நாங்க பப்ளிக்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ல. எதுன்னு பொழுதுபோக்கா பேசிட்டு இருக்க நம்ம. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. மறுபடியும் சொல்லிட்டா 30 லட்சம் ரூபா லோன் மாசம் 30,000 ரூபாய் கட்டியிருக்கேன். 5 வருஷம் கட்டிட்டு 5 வருஷம் கழிச்சு நான் ப்ரீ க்ளோஸ் பண்ணணும். உங்க பேங்க் கிட்ட வரேன். உங்க பேங்க் நான் எவ்வளவு கட்டுனா என் கடனை அடைக்கிறதுக்கு ஒத்துக்கும். இவ்வளவுதான் கேள்வி. பேப்பர் பேனா இப்போது வழங்கப்பட அதுக்காகவே நான் ஒரு பிரேக் வரேன். A few moments later. 30 lakhs வாங்கிருக்கீங்க. டோட்டலா 18 lakhs நீங்க பே பண்ணிருக்கீங்க. So 12 lakhs plus the interest, whatever with the interest applied for the 5 years. நான் ரொம்ப தெளிவா கேட்டேன், பப்ளிக்கு புரியுற மாதிரின்னு. நீங்க வேணும்னே தான் புரியாம பேசுறீங்களான்னு கூட எனக்கு சந்தேகம் வருது. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. அதான் இந்த 12 லட்சம் ரூபாய் plus அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த முதல் 5 வருஷம். அதான் சார் எவ்வளவுன்னு கேக்குறேன். என்ன ஏப்பா பாக்குறீங்க? நான் சும்மா முன்னாடி வந்து எனக்கு கால்குலேஷன்லாம் தெரியாது. அதுக்கு தான் சார் ஒரு கேப் கொடுத்து உங்களுக்கு பே பண்ணலாம். இது வந்து it's difficult to calculate it within 2 or 3 minutes. இவன் டம்மி தான் போல் இருக்கு. அந்த கணக்கு தான் அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் சார். ரஃபாவாது சொல்லுங்க சார் எவ்வளவு ஆகும்னு. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? பக்கத்துல சொல்ல கொடுங்க. நமக்கு இதுக்குடா வம்பு இருக்கடா தெரியாம இருண்டு போயிரும்டா. இல்ல பேங்க்ல இருக்கவருக்கு இந்த பேசிக் ஐடியா கூட இருக்காதா சார்? இதுல ஏன் சார் இவ்வளவு ஹைட் பண்ணணும்? டிரான்ஸ்பரண்டா இருக்கலாமே சார். ரஃபா சொல்லிட முடியாதா சார்? இத விடமாட்டான் போல் இருக்கு. இந்த கால்குலேஷனுக்கு உங்ககிட்ட ஒரு டேப்வே இருக்கும்னு நான் நம்புறேன். இல்லைன்னா நீங்க எப்படி சொல்றீங்கன்னு தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஐயோ, எல்லா பக்கம் அணக்கட்டுறான். கையில இருக்கு சார், வாங்கிக்கோங்க சார். எனக்கு லோன் வேணா ஒண்ணு வேணாம் சார். வந்தாச்சு 5 வருஷம் கட்டிட்டேன் சார். இப்போ உங்களுக்கு நான் எவ்வளவு கொடுக்கணும் மட்டும் எனக்கு சொல்லுங்க சார். கொடுத்துட்டு போயிரு சார். மண்ணியோ இப்போ 12, இதுக்கு இல்லையா சார் ஒரு 2, இதுக்கு இல்லையா சார் ஒரு 2. ஒரு கால்குலேஷன் போடுங்க சார். 1 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல சார். கால்குலேட்டர் கொடுப்பா. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. இந்த கால்குலேஷன் ஒரு பேங்க் மேனேஜராலே கண்டுபிடிக்க முடியாதுன்னா நீங்க how can you expect us to understand those things?
மொத்தம் 26,52,000 ரூபாய் வரும். மர்க்கா சொல்லு. 60 மாசத்துல 6 3 18 லட்சம் ரூபாய் கட்டுனா எனக்கு மொத்தத்துல 3 லட்சம் ரூபாய் தான் குறையும். இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இப்ப நான் திரும்ப செலுத்தணும்னா 27 லட்சம் ரூபாய் கட்டணும். கட்ட வேண்டியது இருக்கும். 3 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் குறைஞ்சிருக்கும். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. பட் இப்ப தெரிஞ்சு போச்சு. சொல்லணும்னு நினைக்கிறவங்க சொல்லலாம், இத சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க சொல்றது இல்ல. டோன்ட் ஸ்பீக் லூஸ் டாக். உனக்கு டவுட் இருந்தா கேட்டலாக் செக் பண்ணிக்க. அனாவசியமா சந்தேகப்பட்டு நீ அசிங்கப்படுத்தப்படாது. மந்த்லி ப்ராடக்ட்ஸ் 2,50,000 இருப்பீங்க. ஆனா நாங்க பப்ளிக் சேவை செய்யறோம்பீங்க. நீங்களா யாருடா? 9,000 கோடி ரூபாய் வாங்கின ஒருத்தனை விட்டுவிட்டாங்க. ஒரு டிராக்டர் வாங்கி ஏதோ பண்ணிட்டு இருந்தவன பிடிச்சி அடிக்கிறானு. போடா பேசும்போது அதெல்லாம் படுத்துறது. இது ஒரு பொதுமக்கள் பாக்குறப்ப கடுமையான விமர்சனம் வைக்கப்படுது. ஆனா ஒரு பேங்கர் நீங்க அதை படிக்கிறப்ப உங்களுடைய மனதில் என்ன ஓடும்? How do I tell you? எங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கும் அதை கேட்கும் போது. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. ரொம்ப அழுதுருக்காங்க பாவம். ஏங்க எல்லாருமே வருத்தம் இருக்குங்க. அழுது கவலை நக்கல்யா அவனுக்கு. ஒரு பிசினஸ் மேன் அவரும் ஒரு சாதாரண விவசாயியும் ஒண்ணுதானா? கடல்ல திமிங்கலமும் இருக்கு, வஞ்சரம் மீனும் இருக்கு. இருக்கட்டும். சாதாரண ஸ்மால் ஃபார்மர்ஸ் வந்து ஒரு 2 பவுண்ட் நகையை வச்சுக்கிட்டு லோன் கேட்டா கொடுக்கணும்னு பேங்க் சொல்லுது. ஆனா நீங்க கொடுத்துருக்கீங்களா? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. இல்ல கொடுக்கல, அடியோட கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. அங்கங்க கொடுக்காம இருக்கலாம். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். முதல் முறையாக ஸ்பெஷல் ஸ்குவாட்ஸ் போட்டு நீங்க ஆள மிரட்ட கூடாதுங்கிற நிலைமை வந்தது பேங்கோட ஆபரேஷன்ஸ் மேலதான். ஏகாம்பரம் கார்ட்ஸ் வந்து நீங்க வந்து பேங்கோட தயவு மிக்ஸ் பண்ணாது. எனக்கு ஒண்ணுமே புரியல. எதைத்தான் நாங்க இப்ப பேங்கோட மிக்ஸ் பண்றது? என்னப்பா அது பெரிய தொல்லை. கால வராதப்பா. சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும். எஜுகேஷன் லோன் கொடுக்குது சார். எஜுகேஷன் லோன் இஸ் கிராண்டட் பை தி பேங்க். ரெக்கவரி யாரு? என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா எல்லாம் தான் ஓடுது. சரி சரி அடுத்த கேள்வி கேளுங்க. தப்பா போக வாய்ப்புகள் இருக்கு. வந்து 1000 கோடி 2000 கோடின்னு போற லோன் அக்கவுண்ட்ல மாத்திரம் ஏன் தப்பா கிரெடிட் அசஸ் பண்றீங்க? மிடில் கிளாஸ்க்கு எல்லாம் கரெக்டா கிரெடிட் அசஸ் பண்றீங்க. இந்த பெரிய மனுஷங்களுக்கு லோன் கொடுக்கும்போது மாத்திரம் உங்க கணக்கு தப்பா போகுது. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு சொல்றா. ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தள்ளுபடி பண்ணுங்கன்னா எதுக்கு தள்ளுபடி பண்றது? நீங்க சார் இவ்வளவு டார்ச்சர் பண்றீங்க. 85,000 crores வந்து பெரிய முதலாளிகளுக்கு தள்ளுபடி பண்ணிட்டு அக்ரிகல்ச்சருக்கு தள்ளுபடி பண்றது வந்து பாவம்னு சொல்லுவாரு. ஆஹா போட்டான்டா நங்கூரத்தை. ஏன் மாஸ்டர் இந்த நங்கூரத்தை உங்களுக்கு போட தெரியாதா? 10,000 15,000 20,000 30,000 நான் 30,000 உங்களுக்கு சார்ஜ் பண்றேன். நான் எதுக்கு சார்ஜ் பண்றேன்? எதுக்கு சார்ஜ் பண்ண கூடாதுன்னு நான் கேக்குறேன். ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம்.